ஒரு வீடியோவில் எக் சட்னி பண்ணுறது பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எக் சட்னி ட்ரை பண்ணுறனால நான் வந்து குவான்டிட்டி எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 2 முட்டையை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நானே அந்த வீடியோ வந்து பார்த்து தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, வேர்க்கடலையெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணலை. ஸோ கட் பண்ண வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய் இது எல்லாமே வந்து எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, வேக வச்ச முட்டையை பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்தால் முட்டை சட்னி வந்து ரெடி ஆயிரும். அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, தோசை தான் வந்து ஊற்றிருந்தேன். தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா, முட்டை சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோஸில். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.